video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. இன்று நாம் தியானிக்க போகின்ற வசனம் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 25 வசனம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். பிரியமானவர்களே, சரீர சோம்பலானாலும் சரி, ஆவிக்குரிய சோம்பலானாலும் சரி, அதை வேதம் எதிர்க்கிறது. நீதிமொழிகளின் புத்தகத்தை வாசித்தால் அங்கே சோம்பலை குறித்து பல எச்சரிப்பின் வசனங்கள் எழுதப்பட்டிருப்பதை காணலாம். சரீர சோம்பல் கடனை கொண்டு வரும். ஆவிக்குரிய சோம்பலோ நரகத்தில் தள்ளிவிடக்கூடும். வேதம் சொல்லுகிறது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் தன் பிரசங்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார்: கிறிஸ்தவர்களை அழிப்பது எப்படி என்று கலந்து ஆலோசிக்க பிசாசுகளின் கூட்டத்தை சாத்தானானவன் நடத்தினான். ஒரு பிசாசு கிறிஸ்தவர்கள் மேல் காட்டு விலங்குகளை ஏவி அவர்களை கொல்லுவேன் என்றது. மற்றொரு பிசாசு கிறிஸ்தவர்கள் செல்லும் கப்பலின் மீது பலத்த காற்று அடிக்குமாறு செய்து அவர்களை கொல்லலாம் என்றது. இப்படியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆலோசனையை கூறினது. கடைசியாக ஒரு பிசாசு மனிதனை சோம்பலுள்ளவனாக மாற்றி ஆத்தும ரட்சிப்பை குறித்து கவலையற்று நிர்விசாரமாக்கி, இன்னும் காலம் இருக்கிறது, பிறகு மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று சொல்லுவேன் என்றது. அப்பொழுது சாத்தான் அந்த பிசாசை மிகவும் பாராட்டி அகமகிழ்ந்தான். சோம்பலின் காரணமாக எண்ணிறந்த ஆத்துமாக்கள் பாதாளத்தை நோக்கி செல்லுகின்றன. வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம்? சோம்பலுள்ளவன் எல்லாவற்றையும் நாளை பார்த்து கொள்ளலாம், பிறகு செய்யலாம் என்று சொல்லுவான். ஆனால் உற்சாகமுள்ளவனோ நாளை நம்முடைய நாளல்ல என்று அன்றன்றைக்குரியதை அன்றன்றே செய்து முடிப்பான். நீங்கள் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ஆவியில் அனலுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும், சாத்தானுடைய வல்லமைகளை எதிர்த்து நிற்க முடியும். இயேசு கிறிஸ்து தாலந்துகளை பற்றிய ஒரு ஓமையை சொன்னார். 5 தாலந்துகளை பெற்றவன் வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்தான். 2 தாலந்துகளை வாங்கினவன் வேறு 2 தாலந்துகளை சம்பாதித்தான். ஆனால் ஒரு தாலந்தை வாங்கினவனோ அந்த தாலந்தை விருத்தியடைய செய்யாமல் நிலத்திலே புதைத்து போட்டான். எஜமான் வந்தபோது அவன் மேல் கோபம் கொண்டார். பொல்லாதவனும் சோம்பலுமாகிய ஊழியக்காரனே என்று சொல்லி அவனுடைய கைகளில் இருந்த தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுத்தான். பிரியமானவர்களே, சோம்பலை அப்புறப்படுத்தி சுறுசுறுப்புள்ளவர்களா இருங்கள்.